ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுகடிக்க அதில நம்ம முத்து மீனா என்ன பண்றாங்க அப்படிங்கன்னா, நேரா முத்து இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு சீதாவும் மீனாவும் போயிறாங்க. இது சரியா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். போனோனே சீதா நேரடியா போய் முத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உன்ன மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்னம்மா உரிமை இருக்கு? இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட பிரச்சனை. இதில நான் எதுவுமே தலையிடல. என்னோட வருத்தம் எல்லாமே என்னோட பொண்டாட்டி மேல தான். அவ என்ட்ட உண்மைய மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கவலை தான். கண்டிப்பா உன் விஷயத்தில நான் எந்த ஒரு குறையும் நான் சொல்லல" அப்படின்னு சொல்றாப்புல. அதே நேரத்துல மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்தா தான் அங்க தாலிய கட்டுற மாரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அருணன். நீங்க வாங்க இல்லன்னா நம்ம இந்த கல்யாணமே நின்றும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "ஆல்ரெடி கல்யாணமே ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் நான் வந்தா என்ன வராட்டினா என்ன? நான் சும்மா இது சமுதாயத்துக்கு தான் நான் வர வேண்டியது மாதிரி இருக்கும். அதனால நீங்க கல்யாணத்த போய் நல்லபடியா நடத்துங்க" அப்படின்ட்டு முத்து சொல்றாப்புல. அவரு திரும்பவும் சொல்றாப்புல மீனாவ பார்த்து, மீனா நான் அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வரும்போது, நீங்க என்ன பார்த்துட்டு ஒரே வார்த்தையில இங்க ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்ற மாரி அன்னைக்கு என்ட்ட காமிச்சுக்கிட்ட. ஒருவேளை அன்னைக்கு நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட, எனக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்காது. எல்லாரும் முன்னாடி வச்சு மண்டபத்துல என்னை நீ அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப கல்யாணம் நடக்காட்டின்னா ஊரே அசிங்கமாயி போயிரும்ல அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. இத இப்ப யோசிச்ச அன்னைக்கு நீ அத யோசிக்கலையே அப்படின்ற மாரி நம்ம முத்து சொல்றாப்புல. அதுக்கு மீனா நீங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு போ மாட்டேன்னு சொல்லி பார்லயே உட்காந்துக்கிறாங்க. செல்வம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாராம்மா, நீங்க கல்யாணத்துக்கு போய் நீங்க கல்யாண வேலைய பாருங்க. நான் எப்படியாச்சும் முத்துவ கஷ்டப்பட்டாச்சும் நான் கூட்டிட்டு வந்துர்றேன் அப்படின்றாரு. இல்லண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க செஞ்ச தப்ப நாங்களே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி சொல்லி அதே பார்ல உட்காந்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா, அருண் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மீறி அம்மாட்ட சொல்லிட்டு, "என்ன நடக்குதுன்னே தெரியல. வாம்மா நம்ம போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க நடந்ததே நடந்துருச்சு. நான் யாரையும் ஏமாத்த கிடையாது. நான் ஏற்கனவே சீதாவ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, இப்ப அவள தானே நான் கல்யாணம் பண்ண போறேன். இது ஒரு பெரிய விஷயமா ஏன் கொண்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல மீனாவோட அம்மாட்ட. "இல்ல தம்பி, நான் அதுக்காக சொல்லல. என் மருமைய ஆரம்பத்துல எங்க குடும்பத்துக்காக நெறைய பண்ணியிருக்காரு. இப்ப இந்த விஷயத்த கூட அவங்க சொல்லல அப்படின்னு ஒரு வருத்தம் தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பெற்றவங்கள்ட்ட சொல்லாம. ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுது பாத்தீங்களா? என்னோட இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நான் பார்க்கணும்ல" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அருண் சொல்றாப்புல, "இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம நடந்தத பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்க மாரி வேண்டியது இருக்கும். இந்த கல்யாணத்த நம்ம இப்போதைக்கு நல்லபடியா முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். என் மாப்பிள கோச்சிட்டு வெளில போயிருக்காரு. அவர தேடி தான் மீனாவும் போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப மீனாவோட சீதாவும் போயிருக்காங்களா?" அப்படின்ட்டு அருண் கேட்கிறாரு. "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவப்படுறாரு அருணன். "என்ன என்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ கிளம்பி போயிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "பாருங்க நீ இப்ப கல்யாணம் பண்ண போற நீங்களே இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து பேசும்போது, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி மீனாவோட வாழ்ந்துகிட்டு இருக்க முத்துக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உண்மையா அவர் இருந்தாரு. அத கூட புரிஞ்சுக்காம இந்த தப்ப எனக்கே தெரியாம பண்ணிட்டாங்க. அதுதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவோட அம்மா புரிய வைக்கிறாங்க. அருண் எந்த இடத்துலயும் எதையும் யாரையும் காயப்படுத்தாம கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்த கல்யாணத்த நல்லபடியா முடிச்சுட்டு போயிரலாம் அப்படின்ட்டு மண்டபத்திலே அவங்க இருக்காங்க. ஆனா விஜயாவுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா கிடைக்குது. அல்வா சாப்பிடுற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "போய் போய் இந்த குடும்பத்திலேயே நீங்க பொண்ணு எடுத்தீங்க. இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இவங்க பொதுவாவே எங்க போனாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருவாங்க. யாராச்சும் ஏமாத்திருவாங்க. இப்படித்தான் யாருக்கும் மதிப்பு குடுக்காம வாழ்வாங்க. இது கூட தெரியாம இந்த வீட்ல உங்களுக்கு பொண்ணு எடுத்திருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மாட்ட சொல்லும்போது, அருணோட அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. "என்னங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க" அப்படின்றாங்க. "நான் உண்மைய தான் சொல்றேன். ஏற்கனவே அவங்க வீட்லருந்து நான் ஒரு பொண்ணு என் வீட்ல வந்திருக்கால்ல, அவள பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, "வாய மூடு விஜயா. தேவையில்லாம ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காத. உன் வாயிலருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட இன்னை வரைக்கும் வந்ததே கிடையாது. அங்க தான் நீ மீனாவ பத்தி தப்பு தப்பா பேசினாலும், இங்க மண்டபத்துல இங்க இன்னொரு இடத்துல இன்னொரு சம்மதிய வச்சு நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அவங்க பேசினதுக்கு முன்னாடி தான் விஜயா அப்படியே கப்புச்சுப்புன்னு எறிவிக்கிறாங்க. மீனா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஒரு முயற்சி பண்ணி இவர கூட்டு போணும் அப்படின்ற ஐடியாவுல அவங்க வெயிட் பண்ணும்போது, அந்த இடத்துல அருண் ஃபோன் பண்றாரு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் பண்றாரு, "கண்டிப்பா வாங்க. இல்லாட்டினா இன்னும் பிரச்சனை கூடும்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது, "ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் பாட்டு சுசுவான்னு இங்க உட்காந்துருக்கேன் மன நிம்மதிக்காக. நீங்க போய் ஆகிற காரியத்த பாருங்க" அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முத்து சொல்றாப்புல. மீனானால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப தவிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கும்போது, திரும்ப சீதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா கண்டிப்பா என்னைய நீங்க மன்னிச்சே ஆகணும். தப்பு இல்லாத இடத்துல நீங்க தான் நல்லது கெட்டது எல்லாமே பார்க்குறீங்க. உங்கட்ட நான் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நாங்க அந்த தப்ப பண்ணிட்டோம். நீங்க எங்கள எப்படியாச்சும் மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சீதா உன் மேல எனக்கு எப்பயுமே இப்ப வரைக்கும் கோவமே கிடையாது. உன்னோட வாழ்க்கை, உன்னோட லைஃப். நான் இதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காரு முத்து.
இங்க மண்டபத்துல வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கமிஷனர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்ததுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துல வந்து இருந்துச்சுன்னா என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் கொண்டு போய் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் தெரிய வருது. பார்ல வந்து மீனாவை வந்து சீதாவையும் கூட்டு போய் அந்த இடத்துல வந்து முத்துவை கூப்பிடக்காண்டி போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் கூட இருக்க போலீஸ்காரங்க 2 பேருமே வந்து கலந்து மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்ட்டு. அதே நேரத்துல கமிஷனரும் வந்துட்டாரு. வந்தவர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறதுக்காக ஒரு முயற்சி அவங்க 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போறாங்க. இந்த பிரச்சனை வந்து எப்படி கொண்டு போக முடியும்? இந்த வீட்டோட மாப்பிள்ளையும் கோச்சிட்டு வெளில போயிட்டாரு, பொண்ணு வெளியில போயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே ஒரு யோசனையில இருக்காங்க. இது எப்படி கடந்து போகணும் அப்படின்னு தெரியாமயே வீட்டுல வந்து ரொம்ப கவலையில இருக்காரு. அண்ணாமலைக்கு கவலை ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம வந்து முன்ன நின்று ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி நல்ல விதமா செய்யணும்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கேன். இது எப்படி சரி பண்றது? ஒருவேளை முத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோமா? அதை நம்ம ஃபோன் பண்ணி பேசினா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவனால வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்ற இடத்துல வந்து அண்ணாமலை யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீனோட அம்மா வந்து அண்ணாமலை சொல்லி நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருவாப்புல அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா அண்ணாமலை ஐடியா பண்றாரு. சரி நான் வேணா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறீமா, அவன் கண்டிப்பா போன் எடுத்துட்டு என் பேச்சை கேட்டு கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல அவர் சொல்றாரு. உங்க அண்ணாமலை வந்து போன் போட்டு ட்ரை பண்றாரு. அந்த போனை வந்து அங்க எடுத்தாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அங்க பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சரக்கு வந்து ஓவர் ஆகி அந்த இடத்துல வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு. திரும்ப திரும்ப வந்து என் பொண்டாட்டி வந்து நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு நம்பி துவம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. வெளியில சொல்ல முடியாம வந்து அவர் வந்து ஒவ்வொரு சரக்கு சாப்பிட்டு ஒவ்வொரு இதுல போயிட்டு இருக்கும்போது செல்வம் பிடிச்சி சத்தம் போறாரு. இதுக்கு மீறி நீ சாப்பிட்டா கண்டிப்பா வந்து பிரச்சனை போடும்டா, சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து அமட்டிக்கிட்டே இருக்காரு. மீனை வந்து அப்படியே கப்பிச்சுக்குன்னு அப்படியே இறுகி அந்த இடத்துல கம்முன்னு இருக்காங்க. இவரை கூட்டு போகாம நான் இந்த இடத்த விட்டு வெளியவே ஏற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சீதா வந்து ஒரே அழுகையா இருக்கு. சீதானால வெளியில சொல்ல முடியல. கல்யாணத்தன்னைக்கு அருண் பக்கம் நிக்க முடியல, மாமா பக்கம் நிக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு போறாங்க. சத்யா வந்து ஒரு பிளான் பண்றாரு. எப்படியாச்சும் நம்ம வந்து மாமா வந்து நம்ம நேர்ல போய் பார்த்து நம்ம ஏதாச்சும் நம்மளால முயற்சியை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லப்பா ஏற்கனவே 2 பேரும் போயிருக்காங்க. நீயும் வந்து பிரச்சனை கூட தான் செய்யும். இதில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி மீனா கூட்டு வந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போன் எடுத்து பேசுறாரு. அதை பார்த்துட்டு வந்து முத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா கூப்பிடும்போது நம்ம பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற கண்டிப்பாக சப்பரோட வேற வழி இல்லாம மண்டபத்துக்குள்ள அவர் வராரு. மண்டபத்துக்குள்ள வந்தவொடனே எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகுது. அப்புறம் என்ன சொல்றேன், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குது நானும் விரும்புறேன். ஏன்னா வந்து என்னால ஒரு கல்யாணம் நிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கல்யாணத்துல வந்து நல்லபடியா நீங்க முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா அவர் தனியா விட்டு சொல்றாரு. இவ்வாறு மீனா, நான் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் தடங்களா இருக்க மாட்டேன். அதனாலதான் நான் அந்த மண்டபத்துக்கே வந்தேன். மற்றபடி உன் மேல கோபம்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்க என்னை பத்தி நினைச்சிட்டாரு. இனிமே வந்து உங்க வீட்டாளர்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வேற நீ வேற. அதே நேரத்துல வந்து இனிமேல் என் வீட்டு வாசலுக்கு நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து கோபத்துல முத்து சொல்றாரு. முத்து சொல்ற விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா ஒரு வேளை மனமாற்றம் வந்து வருமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.